श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे स्मृतां सदाकृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवम् उत्तरशतकम् ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் அருளி செய்த ஸ்ரீரங்க வரிவஷ்யா என்னும் தமிழ் உரையை சார்ந்து அடியேன் யதாசக்தி யதாமதி உங்களுடன் ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைய அனுபவம் 4வது ஸ்லோகம். கீழ் ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் வேதத்துக்கு புறம்பானவர்களின் வழி வேதம் வல்லவர்களுக்கு தள்ளத்தக்கது ஒதுக்கத்தக்கது என்று சாதாரணமாக அருளி செய்தார். இதில் விசேஷமாக சில சாஸ்திரார்த்தங்களை சொல்லி நிரூபிக்கிறார் 4வது ஸ்லோகத்தில். அவயவிதயேதங்குர்வாணைர் பகிஷ்கரணைர்வபுः நிரவயவகோஹங்காரார்ஹः புமான் கரணாதிகः ஸ்புரதி ஜனா பிரத்யாசத்தேரி மௌன விவிஞ்சதே தததி குருதாம் சாஸ்திரம் ரங்கேஷதே பரலோகினி. அவயவிதயேதங்குர்வாணைர்பகிஷ்கரணைர்வபுः நிரவயவகோஹங்காரார்ஹः புமான் கரணாதிகः ஸ்புரதி ஜனா பிரத்யாசத்தேரி மௌன விவிஞ்சதே தததி குருதாம் சாஸ்திரம் ரங்கேஷதே பரலோகினி. ஸ்ரீரங்கநாதா, இந்த சரீரமானது பலவித உடல் உறுப்புகளுடன் கூடியுள்ளது. ஆகவே இந்த உடலானது இது என்று கூறப்படுகிறது. இது என்று கூறப்படுவதான ஒரு இந்திரியங்களுடன் சேர்ந்தது, கரண கலேபரங்களுடன். கை, கால், மூக்கு, வாய், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அப்படி மெய், வாய், கண், மூக்கு, செவி ஞானேந்திரியங்கள், கை, கால், நாக்கு, அந்த மூத்திரத்வாரம், மலத்வாரம், 5 கர்மேந்திரியங்கள், மனஸ், இதெல்லாம் சேர்ந்து. ஸோ இந்த சரீரம் என்பது பலவிதமான அங்கங்களுடன் உடல் உறுப்புகளுடன் கூடியுள்ளது. மனசு, புத்தியெல்லாம் சேர்ந்து தான் இந்திரியங்களினால் விளங்கப்படுவதாக உள்ளது இந்த சரீரம். ஆனால் ஜீவாத்மா என்பது இந்த அவயவங்களுக்கு அப்பாற்பட்டது. அந்த ஜீவாத்மா தான் அகம், நான் என்று கூறப்படுகிறது. மீதியெல்லாம் என் புத்தி, என் மனசு, என் கை, என் கால், என் நாக்கு, என் வாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் அப்படிங்கிறது ஆத்மா. மீதி சரீரத்தில் சேர்ந்த எல்லாமே ஆத்மாவை தவிர. ஸோ இந்திரியங்களுக்கு உட்படாத ஒன்று இருக்கிறது என்ற அர்த்தம் ஆத்மா. இப்படியாக உடலும் ஆத்மாவும் ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்பு உள்ளதாக இருக்கிறது. விவேகம் இப்படி இருப்பதால் விவேகம் இல்லாதவர்கள் இவற்றை தனியே பிரித்து அறிய இயலவில்லை, தனியே பிரித்து உணர முடியவில்லை. அவர்கள் சரீரமே ஆத்மா என்று நினைத்து இந்த வேறுபாட்டை சாஸ்திரங்கள் மூலமாக எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். இப்படி ஜீவாத்மாவை பற்றி அறியலாம். அது பண்ணுறதில்லை. சார்வாக மதத்தினர் கண்களால் பிரத்யட்சமாக காண்பதை மட்டுமே உண்மை என்று ஏற்பார்கள். ஜீவாத்மா விஷயத்தில் இப்படி பிரத்யட்சம் இல்லை.
என்பதால் இவர்கள் அந்த கருத்தை ஏற்க மறுக்கின்றனர். அதற்கான பதில் இந்த 4வது ஸ்லோகத்தில் அதை தெரிவித்து அந்த பதில் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுபவிக்கிறார். அவயவிதயே தங்குர்வாணைர் பகிஷ்கரணைர் வபுஹு நிரவயவகோஹங்காரார்ஹ புமான் கரணாதிகஹ ஸ்புரதி ஜனாக பிரத்யாசத்தேரி மௌன விவிஞ்சதே தததி குருதாம் சாஸ்திரம் ரங்கேஷதே பரலோகினி. கீழ்ஸ்லோகத்தில் வேதத்துக்கு புறம்பானவர்களின் வழி வேதம் வல்லவர்களுக்கு தள்ளத்தக்கது என்று அருளி செய்தார். இதில் விசேஷமாக சில சாஸ்திரார்த்தங்களை கூறி நிரூபிக்கிறார். பிரத்யக்ஷம் ஏகசார்வாகாக என்றபடி பிரத்யக்ஷ பிரமாணம், நேர நான் பார்ப்பது தான் எனக்கு பிரமாணம், அவ்வளோதான். அப்படி ஒன்றையே கைப்பற்றி நிற்கும் சார்வாக்கன் கண்ணுக்கு தெரிகிற எளிய விஷயம் உள்ள வெளியே உள்ள பதார்த்தங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு உடலிலிருந்து வேறுபட்ட ஜீவாத்மாவின் உண்மையை ஏற்கவில்லை. அப்படி ஏற்காததால் அது பற்றி இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். சார்வாகனுக்கு சரீர சுகம்தான், சரீரம்தான் அவனுக்கு, தேகமே ஆத்மா. அது தவறு. தேகம் பல அவயவங்களுடன் கூடியதாகையால் கண் எதிரில் உள்ள பொருட்களை பார்க்கிற வெளி உறுப்புகளாலே அது பிரகாசிக்கிறது. இந்த அவயவங்கள் இந்த உறுப்புகள் அற்றவனான ஆத்மா வெளி அவயவங்களுக்கு, அதாவது கண், காது, மூக்கு, வாய், உடல், அதற்கு விஷயம் இல்லாமல் அகம் என்று உள் ஆந்தர கரணத்தாலே பிரகாசிக்கிறான். ஞானஸ்வரூபி, உள்ளே அவன் பிரகாசிக்கிறான். எனவே தேகம் வேறு, ஆத்மா வேறு, ரெண்டும் ஒன்றுதான். அப்படின்னா ரெண்டையும் இந்திரியங்கள் கிரகிக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. அவ்வாறு இல்லாதபடியால் தேகத்திற்காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவனே. அப்படி இருந்தும் தேகமே ஆத்மா என்று முட்டாள் ஜனங்கள் மயங்குவதற்கு காரணம் ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு. ஆத்மா கட்டளை இடுபவன், தேகம் கட்டளைப்படி நடப்பவன். ஆத்மா நியாமகன், தேகம் நியாமியம். ஆத்மா தாங்குபவன், தேகம் தாங்கப்படுகிறது. இந்த ஆத்மா போயிடுச்சுன்னா தேகம் டப்புன்னு விழுந்துடும், சரீரம். இத்தகைய வேறுபாட்டை சார்வாகர் அறியாதவர்களாக இருக்கின்றனர். சாஸ்திரத்தை கொண்டுதான் நன்கு பகுத்தறிய வேண்டும். ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா, சாஸ்திரம் வேதம் சொல்கிறது. பிரம்மவிதா ஆப்னோதி பரம், சாஸ்திரம் கூறுகிறது. ஸ்வர்க்கத்துக்கு போக விரும்பவன் ஜோதிஷ்ட ஹோமம் பண்ணணும். பரபிரம்மத்தை அறிபவன் மோட்சத்தை அடைகிறான். இதெல்லாம் ஸ்ருதி வாக்கியம். தேகத்திற்கு மேற்பட ஒன்றுமே இல்லை, சரீரத்துக்கு அப்பாறு ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அந்த சரீரம் இங்கே விழுந்து இறந்து எரிக்கப்பட்டு ஆனப்புறம் அது அழிந்து விடுமே. அப்படின்னா கீழ் சொன்ன வேத வாக்கியங்கள் அர்த்தமாக இல்லையே. சொர்க்கத்துக்கு போக விரும்பவன் ஜோதிஷ்ட ஹோமம் பண்ண வேண்டியதுன்னா எங்கே அவன் போகிறான் சொர்க்கத்துக்கு? சரீரம்தான் போயிடுத்த. சரீரமே ஆத்மா என்றால் அப்போ ஆத்மா வேறுன்னு தானே அர்த்தம். சொர்க்கத்துக்கு போகவன் யார்? பிரம்மத்தை அடைகிறவன் யார்? மோட்சத்தை அடைகிறவன் யார்? பரபிரம்மத்தை அறிபவன் யார் என்று கேட்டால் மறுமாற்றம் உரைக்க முடியாது சார்வாகனான். ஆக இந்த உலகத்தை அழியக்கூடிய தேகத்தை காட்டிலும் பரலோகத்தை அடைவதற்கு தக்க ஜீவாத்மா ஒருவன் இருக்கிறான் என்பது அவசியம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. தேகத்தில் நின்று கிளம்பி மேலுலகங்களை அடைபவன் ஆத்மாதானே. ஆத்மா என்கிற ஒன்று இல்லை என்றால் சொர்க்கத்தை அடைவதும் உபாயங்களை உணர்த்தக்கூடிய சாஸ்திரங்களும் பொய்யாகிவிடுமே. எனவே தேகமும் ஆத்மாவும் வேறுபட்டது இல்லை என்று கூறக்கூடிய சார்வாகன் கொள்கை ஏற்றத்தக்கது அல்ல. இதுதான் இங்கே ரங்கேஷ, திருவரங்க தலைவரே ரங்கேஷா, வபுகு இந்த உடலானது அவயவிதையா பல பகுதிகளை கொண்டபடியால் இதம் குர்வாணைகி இது என்று விஷயீகரிக்கிறார், இது என்று தெரிவிக்கப்படுகிற பகியீகரணை வாக்கு, கை, கால் முதலான வெளிப்புலன்களினால் ஸ்புரதி ஒரு ஜீவனுக்கு அடங்கினதாய் தோன்றுகிறது.
நிரவயவக பகுதிகளற்ற புமான் ஜீவாத்மாவானவன் கரண அதிக வெளிப்புலன்களுக்கு இலக்காகாதவனாய் அகங்கார அருகக நான் என்ற உணர்வுக்கு ஏற்றவனாய் ஸ்புரதி விளங்குகிறான். இமௌ இந்த உடல் ஆத்மா என்ற இரண்டையும் பிரத்யாசத்தேகே பிரித்து உணர முடியாது சேர்ந்திருக்கின்றபடியால் அதை பிரித்து பிரத்யட்சமாக உணர முடியாது. ஜனாகா பகுத்தறிவற்ற சாமானிய ஜனங்கள் ந விவிஞ்சதே பிரித்து அறிவதில்லை. தத் ஆகையினால் ரங்கேஷா திருவரங்கத் தலைவனே தே தேவரீருடைய சாஸ்திரம் ஆக்ஞாரூபமான வேதாந்த சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரமானது பரலோகினி உடலைப் போல் இந்த உலகத்தோடு மாய்ந்து போகும் நிலையை விட பரலோக பிராப்தியையும் இவன் உடையவன் என்பதில் அதிகுருதாம் பிரமாணமாகிவிடுகிறது. ஸோ உடலைப் போல் இந்த உலகத்தோடு மாய்ந்து போகும் நிலையை விட பரலோக பிராப்தியை இந்த ஆத்மா உடையவன் ஜீவாத்மா உடையவன் என்பதில் பிரமாணமாகிவிடுகிறது அந்த வேதாந்த சாஸ்திரம். ஸோ கீழே வேத பாக்கியர்களை பொதுவில் நிராசம் செய்தார். இதில் பிரத்யக்ஷம் என்ற ஒன்றை மட்டுமே பிரமாணமாக கொண்ட சார்வாகன் போன்றோரை மறுக்கிறார். இதில் கிரமேண இனிமே அவரவர் கூறும் பட்சங்களை முறையே சொல்லி ஸ்ரீ பராசர பட்டர் கண்டனம் செய்கிறார். கடைசியில் நம் சித்தாந்தத்தை காட்டுகிறார். ஸோ உடல் கண்ணுக்கு புலப்படுகிறது, ஆத்மா கண்ணிற்கு இலக்காகாது. ஆகவே உடலே ஆத்மா என்பது சார்வாக்கர்களின் கொள்கை. உடலில் கை கால் முதலான பாஹ்யேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இருக்கின்றது. இவை இந்த உடல் சில காலம் செயல்பட காரணமாய் அமைகிறது. ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களுக்காகவோ ஞானேந்திரியங்களுக்காலேயோ முதலானவைகளுக்கோ புலனாகாது, புரியாது. அது அகம் நான் என்ற ஞானத்தால் மட்டுமே அறியக்கூடியது. ஆத்மாவுக்கு அவயவங்கள் கிடையாது. ஆத்மா புலன்களுக்கு அப்பாற்பட்டவன். இதை நிரவயவகா அகங்காரார்கா கரணாதிகா என்ற 3 சொற்களால் காட்டுகிறார். வப்புகு ஆனால் உடலோ பகிஷ்கரணைகி ஸ்புரதி என்று காட்டுகிறார். மனம் என்ற ஆந்தர உள்ளே இருக்கும். இந்திரியம் மற்ற புலன்களால் தெரிய வரும். உடலும் அதன் உள்ளே உறையும் ஆத்மாவும் விட்டு பிரிக்க முடியாத நெருக்கத்தில் எப்போதும் இருப்பதால் அதை பிரித்து அறியும் திறமை முட்டாள் ஜனங்களுக்கு கிடையாது. இதை செய்தால் புண்ணியம், பரலோகம் போகலாம், இது பாபம், இதை செய்தால் நரக்கம் என்ற அனாதியாக பெரியோர்களின் ஆச்சாரத்தை கவனித்தால் இந்த தேகத்தை விட வேறான ஒரு ஆத்மா இருப்பதும் அவன் செய்த புண்ணிய பாபங்களால் பரலோகத்தில் அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கங்கள் உண்டு என்பதும் ஏற்படுகிறது. பரலோகமும் உண்டு, அங்கு பலனை அனுபவிக்கத்தக்க நிலையான ஆத்மாவும் உண்டு. அனித்தியமான இந்த சரீரம் இந்த மண்ணோடு போனாலும் ஆத்மா பரலோகத்துக்கு செல்கிறான் என்று சொல்கிறபடியால் இந்த வேத வாக்கியத்தால் சொர்க்கத்துக்கு செல்ல வைக்கும் யாகமும் செல்லும் ஜீவனும் நித்தியமான ஸ்ரீவைகுண்டம் சென்று நித்தியமான பகவத் கைங்கரிய ஆனந்தங்களை அடையப் போகும் ஜீவனும் உண்டு என்று ஏற்படுகிறது. இதெல்லாம் சார்வாக மதங்களுக்கு கிடையாது. அதனால் அது நேரானவை அல்ல என்கிறார் சுவாமி. இதெல்லாம் சுவாமி தேசிகன் பரமபத பங்கத்தில் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக இதெல்லாம் அவருடைய சில்லறை ரகசியத்திலேயே தெரிவிக்கிறார். அகமாத்மா ந தேகோஸ்மி விஷ்ணுசேஷோ அபரிக்கிரக தமேவ சரணம் பிராப்த தத் கைங்கரிய சிகீர்ஷையா என்று. அகமாத்மா ந தேகோஸ்மி விஷ்ணுசேஷோ அபரிக்கிரக தமேவ சரணம் பிராப்த தத் கைங்கரிய சிகீர்ஷையா ரகசிய சந்தேசத்தில் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அகம் நான், ஆத்மா ஜீவன், நான் ஜீவன், தேக ந அஸ்மி ஷரீரம் அல்லவன், ஷரீரம் இல்லை, விஷ்ணு சேஷகா எம்பெருமானுக்கு எப்பொழுதும் அடியர், அபரிக்கிரகா என்னுடையது என்று கூறிக்கொள்ள வேண்டிய வஸ்து ஒன்றும் அற்றவன், தத் கைங்கரிய அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை சிகீர்ஷையா செய்யும் விருப்பத்தால் தமேவ அந்த எம்பெருமானையே சரணம் பிராப்தகா சரணமாக அடைந்தேன்
என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.